வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. கரும்பு சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி கே ராஜேந்திரன். இவர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா மேலநாகை கிராம விவசாயி ஆவார். தோட்டக்கலை பயிர்கள் பயிரிட்டு வரும் இவர் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலை பெற்று தோட்டக்கலை பயிர்களோடு கரும்பு சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள் பின்பற்றி விதைக்கரணைகள், விதை நேர்த்தி, சோகை உரித்தல் என அனைத்தையும் முறையாக பின்பற்றி அதன் மூலம் தனது வாழ்வாதாரத்தினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, இது மேலநாகை அப்படிங்கிற ஒரு கிராமம். இது முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய கிராமம். இந்த கிராமத்தில் வந்து நிறைய பேர் கரும்பு சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒரு விவசாயி. நான் தோட்டக்கலை சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தாலும் இது கரும்பையும் ஒரு பயிராக சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக இந்த கரும்பு சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் ஒரு தோட்டக்கலை விவசாயின முறையில் அடிக்கடி நான் வேளாண்மை அறிவியல் நிலையம் நீடாமங்கலத்தோடு தொடர்பு கொண்ட ஒரு விவசாயி. நான் பல்வேறு தொழில்நுட்பங்களை இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தான் கற்றுக்கிட்டேன். அதன் அடிப்படையில் தான் இந்த கரும்பு சாகுபடி பண்ணணுங்கிற ஒரு முனைப்புக்கு ஏற்பட்டு கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இந்த கரும்பு சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது முன்னாடி வந்து நம்ம வயலை வந்து நல்லா உழுதுக்கணுங்க. ஒரு 3-4-5 முறை நல்லா உழவு பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 வண்டி குறையாமல் மாட்டு எருவு அடிக்கணுங்க. அதுக்கு பிறகு வந்து பார் பிடிக்கணும். பார் பிடிச்சிட்டு விதைக்கரணை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 12,000 ஒரு 14,000 விதைக்கரணை வரைக்கும் அதில் தேவை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நடவு பண்ணுவதற்கு ஒரு செலவு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து களை எடுக்கணும், தோகை எடுக்கிறது, பார் அணைக்கிறது, வெட்டுக்கூலி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 முதல் 75,000 செலவாகுதுங்க. ஆனால் வந்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 27,000 30,000 கரும்புகள் வரைக்கும் அதில் வந்து நமக்கு அறுவடை பண்ண முடியுங்க. அந்த அறுவடை இன்றைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10,000 11,000 போதுங்க. ஏறக்குறைய ஒரு ஏக்கரில் 2.25 3 லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் கிடைப்பதற்கு அதில் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாரும் விரும்பி செய்யலாம். ஏன்னா இது வந்து அந்த பகுதியில் இப்போ வந்து குறிப்பிட்டால் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் எங்கள் பகுதியில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே தமிழகத்தில் பல்வேறு இடத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட இது ஒரு 4-5 கிராமங்களில் வந்து இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த தொகையெல்லாம் உங்களுக்கு மாட்டுக்கு கூட இது வந்து ஒரு நல்ல தீவனமாக பயன்படுதுங்க. இப்போ வயலை வந்து உழுதாச்சு, நடவு பண்ணியாச்சு அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு முறை அதனுடைய ஈரத்துக்கு ஏற்ப வந்து நீர்ப்பாசனம் பண்ணாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது குறைஞ்சபட்சம் நம்ம நீர்ப்பாசனம் பண்ண வேண்டியிருக்கோம், மழைக்கு தண்ணிக்கு ஏற்ப பார்த்துக்கிட்டு. அப்புறம் வந்து மாதம் ஒரு முறை கிட்டத்தட்ட நீங்கள் வந்து உரம் போட வேண்டியிருக்குதுங்க. 10 மாத பயிர் இது. 10 மாதத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 5-6 முறை நம்ம வந்து இதற்கு உரம் போட வேண்டியிருக்கோம். மாதம் ஒரு முறையாவது தோவை எடுக்க வேண்டியிருக்கும். அந்த தோவை எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த கரும்பு வந்து சாயாமல் கொள்ளாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி தோவை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது கண்டிப்பாக எடுத்தாகணும். அப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 10 மாத பயிர் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து பூச்சி நோய் வந்து பெருசாக பண்ணுறதில்ல. சில நேரங்களில் வந்து இந்த குருத்து பூச்சிகள் வந்து பண்ணும். அப்போது அந்த குருத்து பூச்சி கட்டுப்படுத்தணும்னு மறந்துக்கணும். நோய் வந்து பெருசாக தாக்குதல் பண்ணுறதில்ல. அதனால் நோய் மேலாண்மைங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா அதில் தோன்றதில்லை. விவசாயி கே ராஜேந்திரன் அவர்களை 09785455087 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இன்று சுற்றுப்புற சூழல் மிகவும் மாசடைந்து காணப்படுவதனால் நிலம் தன் வளம் குறைய வாய்ப்புள்ளது. இதற்கு நாம் உயிர் உரங்களை பயன்படுத்துதல் மிகவும் அவசியமாகும். உயிர் உரங்களில் பாக்டீரியாவின் பணி மிகவும் பாராட்டத்தக்கது. உயிர் உரங்களை பயன்படுத்துவதன் மூலமாக நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க முடியும். பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தினை அளித்து வறட்சியை தாங்கும் திறன் உடையது. உயிர் உரங்களை விதைகளோடு கலந்து கொடுப்பதன் மூலமாக
விதை முளைப்பு திறன் ஏற்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உயிர் உரங்கள் உற்பத்தி முறைகள் குறித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் உயிர் உரங்கள் உற்பத்தி மைய வேளாண் அலுவலர் டி. தங்கபாண்டியன் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். விவசாயத்துக்கு இப்போ அடிப்படையாக முக்கியமான இடுபொருளாக தேவைப்படுறது வந்து உரங்கள். அந்த உரங்களில் வந்து இயற்கை உரங்கள், செயற்கை உரங்கள் 2 வகையில் பயன்படுத்துகிறோம். செயற்கை உரங்கள் வந்து உடனடி தேவைக்கு மகசூல் அதிகரிக்க உடனடி தேவைக்கு வந்து செயற்கை உரங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதோட முக்கியமாக இயற்கை உரங்கள் தேவைப்படுது. இயற்கை உரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. உயிர் உரங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கொடுக்குற உரத்தில் வந்து உயிர் இருக்கும். உயிர்னால் முக்கியமாக வந்து பாக்டீரியாக்கள் அதிக அளவில் இருக்கும். இப்போ 200 கிராம் பாக்கெட்டில் கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் உயிர் வாழ்கின்றன. அந்த உயிரோடு கொடுக்குற உரத்துக்கு பேர் உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது காற்றில் இருக்க நைட்ரஜன் வாயுவானது தலைச்சத்தாக மாற்றி பயிர்களுக்கு கிடைக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மண்ணில் கிடக்கிற மணிச்சத்தானது பயிர்களுக்கு ஏற்கனவே கிடைக்காத நிலையில் உள்ள மணிச்சத்தானது பயிர்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடியதாக இந்த பாக்டீரியாக்கள் மாற்றி கொடுக்கின்றன. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லை. உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது இன்னொன்று நோய் எதிர்ப்பு சக்தி பயிர்களுக்கு அதிக அளவு கிடைக்குது. வறட்சியை தாங்கும் சக்தி அதிகமாக கிடைக்குது. அப்புறம் இந்த உயிர் உரங்களை வந்து விதையோடையெல்லாம் கலந்து பயிர்கிட்டணும். அப்படி கலக்கும்போது பார்த்திங்கன்னா விதை முளைப்பு திறன் அதிகமாகுது, பூப்பிடித்தல் அதிகரிக்குது, முதிர்தல் வந்து அதிகமாக காணப்படுகிறது. குறைஞ்ச அளவில் அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கு நீடித்த நிலையான வேளாண்மைக்கு இந்த உயிர் உரங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. உயிர் உரங்கள் உற்பத்தியை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். உயிர் உரங்கள் உற்பத்தி தயாரிக்கிறதுல முதல் அடிப்படையாக வந்து தாய் வித்துக்கள் தேவைப்படுது. அந்த தாய் வித்தானது அந்த பாக்டீரியாவை டியூப்பில் கொடுப்பாங்க. அந்த தாய் வித்தானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேருந்து வருவிக்கப்பட்டு இங்கே வந்து அவங்க கொடுக்குறது வந்து ஒரு டியூப்பில் கொடுப்பாங்க. இந்த டியூப்பில் வந்து பாக்டீரியாக்கள் இருக்கும். இந்த டியூப்பை வந்து பல டியூப்பில் நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம். அந்த டியூப்பில் பல டியூப்புக்கு மாற்றும்போது அந்த மாத்திரை டயத்தில் எந்த கண்டாமினேஷனும் வந்துடக்கூடாது. கண்டாமினேஷன்னா இப்போ பூஞ்சானா அது மாதிரி ஏதாவது உள்ளே பூந்துச்சுன்னா இந்த ஏற்கனவே இருக்க பாக்டீரியாக்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால் இந்த லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில் வந்து இந்த மாற்றத்தை பண்ணுறோம். ஒரு டியூப்லேருந்து இன்னொரு டியூப்புக்கு மாற்றம் பண்ணுறோம். இந்த மாற்றம் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில் இந்த சேம்பரோட இந்த டேபிள் ஃபுல்லாக முதல்ல வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆல்கஹாலை போட்டு துடைச்சிடுறோம். அப்புறம் வந்து இதில் வந்து யூவி லேம்ப்பு, இந்த இடத்துல யூவி லேம்ப்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த யூவி லேம்பை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆன் பண்ணி வச்சிடறோம். அதுக்கப்புறமா வந்து அது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து இந்த டியூப்பை வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு எந்த டியூப்பை மாற்ற போகிறோமோ அந்த டியூப்பையும் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்க அந்த தாய் வித்து டியூப்பையும் பக்கத்தில் வச்சுட்டு இந்த டியூப்லேருந்து ஒரு டியூப்லேருந்து இன்னொரு டியூப்பில் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லூப் இருக்குது. இந்த லூப்பை வந்து நல்லா அப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா இதில் இருக்க வந்து கிருமியெல்லாம் செத்து போயிடும். அதுக்கப்புறமா அந்த தாய் வித்தை எடுத்து அடுத்த டியூப்பில் வந்து மாற்றம் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மினுப்பாக அப்படியே தெரிகிறது பகுதியில் வந்து பாக்டீரியா நல்லா வளர்ந்துருக்கு. அப்படி இல்லை முதல்ல வந்து இந்த இதை வச்சு இப்படி ஸ்ட்ரிக் பண்ணும்போது ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே மினுப்பு தெரியும். இந்த மினுப்பில் வந்து இந்த பாக்டீரியாலாம் வளர்ந்துடும். ஸோ இது மாதிரி நிறையா டியூப்பில் ரெடி பண்ணிக்கிறோம். இது வந்து அசோஸ்பைலம் இதர பேர். இது பார்த்திங்கன்னா ரைசோபியம் நிலக்கடலைக்குன்னு தயார் பண்ணது. இது வந்து ஒரு கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டியூப்பில் இருந்து 250 மில்லி அளவுள்ள கோனிக்கல் ஃப்ளாஸ்க், இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுக்கு வந்து அந்த தேவையான சத்துக்கள், அதாவது பாக்டீரியா வளரக்கு தேவையான சத்தெல்லாம் போட்டு அதை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி அதில் வேறு எதுவும் கிருமி இல்லாத அளவுக்கு பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி லேமினார் ஏர் ஃப்ளோ சம்பளம் வச்சு இந்த டியூப்லேருந்து இந்த 250 ml கோனிக்கல் ஃப்ளாஸ்க் டியூப்புக்கு மாற்றிக்கிறோம். இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் வச்சது வந்து ஒரு 3 or 4 days இதில் வச்சு சேக்கரை ஆன் பண்ணி அப்பப்போ சேக்கிங் கொடுத்துருந்தோம்னா இதில் இருக்க வந்து ஆக்சிஸ் எல்லாம் கிடச்சி பாக்டீரியாவோட வளர்ச்சி வந்து அதிக அளவு காணப்படும். இதுக்கப்புறமா வந்து 5000 ml, அதாவது வந்து 5 லிட்டர் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு பெரிய சைஸுக்கு மாற்றணும். முதல்ல தேவையான பாக்டீரியா வளர்கிறதுக்கு தேவையான சத்துக்களை வந்து இதில் போட்டு அதை வந்து நல்லா சூடு பண்ணி இதில் கிருமிகள் எந்த கிருமியும் இல்லாத அளவுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம்
இங்கே அந்த 250 ml ரெடி பண்ண அந்த பாக்டீரியா வளர்த்து வச்சுருக்க பாக்டீரியாவை இதில் மாற்றுறோம். ஒரு கேப்போட ஒரு 2/3 அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி வந்து ஒரு கேப் விட்டுறோம். இந்த கேப் எதுக்கு விடுறோன்னா வந்து பாக்டீரியாவெல்லாம் வந்து சுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் தேவைப்படும். அதனால் இங்கே கேப் விட்டு மீதியில் மட்டும் அந்த பாக்டீரியாவை வளர்க்குறோம். இது மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ப்ளூ கலரில் இருக்குது அசோஸ்போலாம் இதரம். இது பார்த்திங்கன்னா ரைசோபியம். இது பார்த்திங்கன்னா வந்து பாஸ்பா பாக்டீரியா. எந்த கண்டாமினேஷன் வராத அளவுக்கு தனித்தனியாக தயார் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து நொதிகலன் அறை. இந்த அறையில் பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியாவை அதிக அளவில் பெருக்கமடைய செய்கிறதுக்கு இந்த ஃபர்மெண்டர், அது நொதிகலன்கள் பயன்படுத்தப்படுது. இந்த நொதிகலனில் பார்த்திங்கன்னா இதோடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 200 லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு நொதிகலன். இந்த நொதிகலனில் வந்து அந்த பாக்டீரியா வளர்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் போட்டு அதில் எந்த கிருமியும் வராத அளவுக்கு அதை வந்து கிருமியை ஸ்டெரிலைஸ் பண்ணுறது, அதாவது சுத்தம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து இந்த ஸ்டீம் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற இது பயன்படுத்துகிறோம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஜென்ரேட் இது கரண்டில் ஆன் பண்ணும்போது இங்கேருந்து ஸ்டீம் ஜென்ரேட் ஆகி இது வழியே அந்த டியூப் வழியே போய் அங்கே அந்த சத்துக்கள் பாக்டீரியா வளர்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் போட்டு வச்சுருக்க இடத்துல மேலே மோதும்போது பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்க கிருமியெல்லாம் வந்து இந்த சூட்டுலேயே இறந்து போயிடும். அதனால் வந்து ரெடியாக இருக்கும். அந்த மேலே வளர்த்த அந்த 5000 குடுவையில், இந்த மாதிரி குடுவையில் வளர்த்த அந்த குடுவையில் வளர்த்ததை கொண்டு வந்து இங்கே ரெடியாக இருக்க அந்த நொதிகலனில் வந்து சேர்த்துறோம். நொதிகளில் சேர்த்துட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு ஒரு 3 நாளைக்கு அப்படியே விட்டுட்டோம்னா இதில் வந்து பாக்டீரியாக்கள் அதிக அளவில் 200 லிட்டர் கெப்பாசிட்டிங்கும் போது ஒரு 5000 பாக்கெட்டுகள் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு வந்து பாக்டீரியா தயாராக இருக்கும். டி. தங்கபாண்டியன் அவர்களை 0944371723 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.